ஹலோ, வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். மேட்ச் ப்ரிவ்யூ டைம். லாஸ்ட் மேட்ச் ப்ரிவ்யூ இந்த ஐஎஸ்எல் சீசனுக்கு. இன்னும் ஒரே கேம் தான் இந்த சீசன்ல. அதுக்கப்புறமா இந்த இளவொருத்த கருமாந்திர பிடிச்ச சீசன் முடிஞ்சிடும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மக்களே. இன்னும் ஒரே ஒரு கேம் தான். ஒரே ஒரு 90 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு சூப்பர் கப் இருக்கு. பட் லெட்ஸ் பி ஆனஸ்ட், சூப்பர் கப்ல யாருக்காச்சும் நம்பிக்கை இருக்கா நம்ம ஏதாவது பண்ணுவோன்னு? நாக் அவுட் கப் வேற. ஸோ நாக் அவுட்ஸ் எனிதிங் கேன் ஹேப்பன். பட் லெட்ஸ் பி ஆனஸ்ட், இந்த ஓவன் பின்லாரன் இருக்கும் வரை யாருமே நம்ப மாட்டாங்க. அதான் உண்மை. அண்ட் வந்து சென்னை எஃப்சி ஹோஸ்டிங் ஜம்ஷெட்பூர் வந்து சீசன் வேற மாதிரி போனாங்க. போன சீசன் நமக்கு கீழே முடிச்சானுங்க. பட் இந்த சீசன் அப்படியே எங்கேயோ மேல போயிட்டாங்க. தே ஆர் 5th பிளேஸ்ல இருக்காங்க, 38 பாயிண்ட்ஸ். இந்த கேம் ஜெயிச்சோ இல்ல டிராப் பண்ணாலோ அவங்களுக்கு வந்து ஹோம் ஃபீல்ட் அட்வான்டேஜ் வரும். ஏன்னா வந்து நார்த் ஈஸ்ட் வந்து 3rd இருக்காங்க 38 பாயிண்ட்ல. பெங்களூர் 4th 38 பாயிண்ட்ஸ். ஜம்ஷெட்பூர் 5th 38 பாயிண்ட்ஸ். ஸோ ஜம்ஷெட்பூர் டிராப் பண்ணாலே ஒரு பாயிண்ட் வரும். ஸோ நார்த் ஈஸ்டுக்கு மேல போயிடுவாங்க. ஸோ இதர் 3rd or 4th ஃபினிஷ் பண்ணுவாங்க. 3rd or 4th ஃபினிஷ் பண்ணா உங்களுக்கு வந்து இந்த பிளே ஆஃப்ஸ்ல வந்து ஹோம் அட்வான்டேஜ் வரும். ஸோ அதுக்கு ட்ரை பண்ண பார்ப்பாங்க காலித் ஜமீல் அண்ட் கோ. காலித் ஜமீல் பத்தி நான் சொல்லியே ஆனோம். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர்ரேட்டட் கோச்சஸ் ISL has ever seen. லைக் வந்து இன்னைக்கு அந்த ஆள் ஐஸ்வால் எஃப்சில ஒரு டைட்டில் ஜெயிச்சானோ அன்னைக்கே அந்த ஆள் லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் போயிட்டான். மோகன் பகான்ல பெருசா எதுவும் பண்ண முடியல. பட் அந்த ஐஸ்வால் டைட்டில் ஜெயிச்சதுக்கே அவர் வந்து வேற லெவலு. அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் போனாரு, ஓரளவுக்கு ஏதோ பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஜம்ஷெட்பூர் போனாரு. இப்போ வந்து ஹீஸ் இந்த நிலைமைக்கு கூட்டு போயிருக்க ஜம்ஷெட்பூரை. அவருக்கு என்ன பட்ஜெட் இருந்துச்சு? அவருக்கு வந்து மோகன் பகானுடைய பட்ஜெட் இருந்துச்சா? அவருக்கு வந்து மோகன் பகானுடைய பிளேயர்ஸ் இருந்துச்சா? இல்ல, ஏன்னா சில பேர் வந்து எனக்கு வந்து பட்ஜெட் வேணும், அப்பதான் அப்ப வந்து நான் கண்டிப்பா அடிப்பேன், அந்த மாதிரி புலம்பிட்டு இருப்பாங்க. ஓவன் பின்லாரன் அவரு. அப்புறம் அந்த பெனாலி நார்த் ஈஸ்ட் அவங்களுக்கு என்ன பட்ஜெட் இருந்துச்சுன்னு யாராவது பார்த்து சொல்லுங்களேன். அவங்களுக்கு வந்து சென்னை மோகன் பகானும் அதிகமா பட்ஜெட் இருந்துச்சா? ஜஸ்ட் சேயிங். பட் ஜம்ஷெட்பூர் வந்து தேவ் நாட் பீன் இன் கிரேட் ஃபார்ம். கடைசி 5 மேட்ச்ல வந்து ஒரே மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கானுங்க. ஐ திங்க் 2 draws and 2 losses. பட் 5 மேட்சஸ்ல ஒன்னு தான் ஜெயிச்சிருக்கானுங்க. நாம வந்து ஏதோ ஓகே. நம்ம வந்து கடைசி 4 கேம்ல 2 கேம் ஜெயிச்சிருக்கோம். லாஸ்ட் 2 கேம்ஸ் ஆப்வியஸ்லி லாசஸ். ஒரு கோல் கூட அடிக்கல. சர்ப்ரைஸ். ஒன் ஆஃப் த லோவஸ்ட் கோல் ஸ்கோரர்ஸ் திஸ் சீசன். அண்ட் டிஃபென்ஸ்லயே நம்ம வந்து ரொம்ப கேவலம். அது வந்து சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நான் என்ன அட்லீஸ்ட் இந்த கேம்ல எதிர்பார்க்கறேன்னா, இந்த ஃபுல் சீசன்ல சான்ஸே கிடைக்காத பிளேயர்ஸ் தான் நீங்க ஆரம்பிக்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு இந்த மகேஷ் நம்ம பஞ்சாப்ல இருந்து வாங்கினோம். சாமிங் மித்தர் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் டுமாரோ அப்படின்னு தான் பின்லாரன் சொன்னாரு. எட்வின் சிட்னி வான்ஸ்பால், எட்வின் அண்ணன், அவர் வந்து பாவம் வாங்கி வச்சோம். பாதி கேம் பெஞ்சில கூட இல்ல. பெஞ்சில இருந்தாலும் 1 நிமிஷம் கூட ஆடல மனுஷன். அவர் அட்லீஸ்ட் வந்து ஃபேன்ஸ் லைக் அட்லீஸ்ட் அவர் வந்து பிச்சில் 1 நிமிஷம் வந்தா கூட ஃபேன்ஸ் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. அப்பாரா எட்வின் அண்ணன் உயிரோட இருக்காரு சென்னை எஃப்சில அப்படின்னு. எட்வின் அண்ணன், ஜிதேந்திரா who can actually start, ஜிதேந்திரா ஸ்டார்ட் பண்ணலாம். குர்கிரத், ரமன் சிங் who is a midfielder, அப்புறம் விவேக் who is a forward. இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் இல்லைனாலும் அட்லீஸ்ட் bring them off the bench and give them minutes அப்படின்னு இந்த மாதிரி பண்ணலாம். பட் பண்ணுவாரா தெரியாது. ஷவுட் அவுட் பீடாக் அகைன் அண்ட் அகைன். அண்ட் வந்து ரிவர்ஸ் ஃபிக்ஸ்டர்ல 5-1 அடிச்சோம். பட் ஆப்வியஸ்லி சர்க்கம்ஸ்டான்சஸ் தான் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து அந்த ஃபாரின் சென்டர் பேக்ஸ் இல்ல. ஜாரன் மரே வந்து இன்ஜுரி ஆயிட்டு போனாரு. அண்ட் ஃபார் ஒன்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் ஃபுட்டா ஆடி கொஞ்சம் டைரக்டா ஆடி நம்ம அட்டாக்கிங்கா ஆடினோம். கியான் நஸ்திரி ஸ்டார்ட் பண்ண அந்த கேம்ல ஹி பிளேட் வெரி வெல். இர்ஃபான் அந்த கேம் டைரக்டா ஆடினா, கானஸ்டீல்ஸ் டைரக்டா ஆடினா. அண்ட் we are few good performances there. ஸோ அது வந்து ஒரு எப்படி அனாமலி மாதிரி, அது ஒரு ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் மாதிரி. அது அதே பர்ஃபார்மன்ஸ் வந்து திரும்ப எதிர்பார்க்கறதுங்கிறது முட்டாள்தனம் ஓவன் பின்லாரன் கீழே. ஏன்னா அவருக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. அவருக்கே வந்து எந்த லெவனை எங்க பிக் பண்றதுன்னு தெரியல. அவருக்கே வந்து என்ன பிரஸ் கான்ஃபரன்ஸ் என்ன பேசுறதுன்னு தெரியல. என்ன பண்றதுன்னு அவருக்கே தெரியல. அதாவது அண்ட் பிரச்சனை என்னன்னா, அவர் வந்து அடுத்த சீசன் ஸ்டே பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அவரோட முடிவுறாது. ஏன்னா சென்னை எஃப்சி ஓன் கோயில சாக் ஓன் கோயில் பேரை சொல்லிட்டேன். ஓன் பின்லாரன் நீ சாக் பண்ணி விட்டா அவங்க வந்து இவனுக்கு காசு கொடுக்கணும், லைக் பே ஆஃப் மாதிரி. ஏன்னா கான்ட்ராக்ட் நீங்க தானே கான்ட்ராக்ட் போட்டீங்க. ஸோ நீங்களே அந்த கான்ட்ராக்டை வந்து மீறினீங்கன்னா நீங்க வந்து அவருக்கு காசு கொடுக்கணும். ஸோ அதனால என்ன பிரச்சனைன்னா, இப்போ ஓன் பின்லாரன் கையில தான் எல்லாமே இருக்கு. அவரா வேமா சூசோ பட்டு
மியூச்சுவல் கன்சென்ட்டோட பாரு நானே போறேன், எனக்கு நீ பே ஆஃப் பண்ண தேவையில்ல, நானே இப்போ கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பண்ணலாம். இல்ல அவரே வந்து சொல்லலாம், அடுத்த சீசன் நான் இருக்கேன், நான் கண்டிப்பா இருப்பேன், ஆல் பி தி நெக்ஸ்ட் சீசன், திஸ் சீசன் வி வர் அன்லக்கி, வெயிட் ஃபார் இட். நாளைக்கு போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஜம்ஷெட்பூரோட வாட் எவர் பி தி ரிசல்ட் அவர் வந்து இப்படிதான் விட்டுருவாரு. Well, you see, we had unlucky circumstances this season. We had many injuries. We had the referee session go against us. If the referee sessions that go in favor of us, we win those games and we qualify for the playoffs of the top 6. And we would have won the World Cup. We would have won the Stanley Cup. We would have won the Premier League. So next season, we're going to look into some signings and we're going to do that. அப்படின்னு ஊர்க்கலன்னா என்ன கேள்வி கேளுங்க. சத்தியமா சொல்றேன், 90% இந்த மாதிரிதான் 90% இந்த மாதிரி தான் உருட்ட போறேன்னு எனக்கு வந்து நல்லா தெரியும். நீங்களும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த வேற ஏதாச்சும் மாதிரி உருட்டு வரா அப்படின்னு இது பண்ணிக்கோங்க அப்படின்னு. சோ வந்து சோ இதுதான். சோ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுங்க. அந்த மாதிரிங்கிறது இந்த விளையாட விட்டு வேலைக்கே ஆகாத ஆளுங்களா தயவு செய்து. எனக்கு அதான் இன்னொரு இதுவா இருக்கு. ரைன் எட்வர்ட்ஸ் சஸ்பெண்டட் வேற. குட் ஐ மீன் இந்த சீசன் ஃபுல் டிசாஸ்டர் தான் ரைன் எட்வர்ட்ஸ். சுத்தமா லைக் எந்த ஒரு ரெண்டு மூணு கேம் வரிசையா அவர் பார்த்து இன்னைக்கு அவன் செம்மையா ஆனாதான் அப்படின்னு சொல்ல முடியாது. போன சீசன் செம்மையா ஆனா இந்த சீசன் என்னாச்சுன்னு தெரியல. மேபி அந்த இங்கிலீஷ்ல வந்து சோஃபமோர் ஸ்லம்ப் அப்படிமானுங்க. இந்த ஃபர்ஸ்ட் சீசன் வந்தா யாருக்குமே அவனுக்கு தெரியாது, அவன் என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. சோ அந்த சஸ்பென்ஸ்ல வந்து அவன் நல்லா ஆடிடுவான். செகண்ட் சீசன் ஒன்ஸ் அவன் யாருன்னு தெரிஞ்ச உடனே அவனோட டாக்டிக்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடும். அதுக்கேற்ற மாதிரி அவன் மாத்தவில்லை, என்னால தெரியாது. ஸ்குவாட பத்தி நான் பேசி ஆகணும். அப்கோர்ஸ் கீப் செல் லோன் அப்படின்னு ஒரு தனி வீடியோ வந்து நான் சீசனுக்கு அப்புறமா வந்து போடுவேன், மறக்காம அதை பாருங்க. பட் வந்து கோல் கீப்பர் சாமி மித்ரா தான் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. கானர் ஷீல்ட்ஸ் மே ஆர் மே நாட் பிளே அந்த நாக்குனால. ஸோ மீன் ஐம் நாட் சர்ப்ரைஸ்ட். ஏன்னா மனுஷன் ஓடிண்டே இருக்கான், எல்லா கேமும் மனுஷன் ஓடிண்டே இருக்கான், பாதி கேம் ரெஸ்டே வருது இல்லை. ஸோ அங்கிங்க கொஞ்சம் ஏதாவது நாக் வந்தா கூட ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்ட். லூக்கஸை ஸ்டார்ட் பண்ணலாம். மீன் இதுக்கு மேல என்ன இருக்கு? லூக்கஸை ஸ்டார்ட் பண்ணலாம். வில்மா ஜாரன் ஐ மீன் எஸ் அண்ட் நோ. ஐ மீன் லைக் கொஞ்சம் டீசன்ட் ஸ்ட்ரைக்கர் தான். லைக் கரெக்ட் உப்மா சர்வீஸுக்கு வந்து 10 கோல் அடிச்சிருக்கான் மனுஷன். பெனால்டிஸ் இல்லைன்னு சொல்லலாம், பட் ஸ்டில் கிடைச்ச உப்மா சர்வீஸுக்கு வந்து 10 கோல் அடிச்சிருக்கான். சீமாலாம் தயவு செய்து வேணாம். சீமா அகேன்ஸ்ட் இஸ் ஓல்டு கிளப். மேபி சீமா அவங்களுக்கே அசிஸ்ட் கொடுத்தவங்க கொடுப்பாங்க. மெல்சினியோ அகேன்ஸ்ட் இஸ் ஓல்டு கிளப், டின்புயா அகேன்ஸ்ட் இஸ் ஓல்டு கிளப். நாளைக்கு வந்து எல்லாருமே வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு எல்லாரும் மேட்சுக்கு அப்புறம் பாடினாலும் பாடுவானுங்க. அந்த மாதிரி நம்ம இன்ஸ்டால இந்த மாதிரி ரீல்ஸ் வரும். ஓ ஃபார்மர் பிளேயர்ஸ் மீட் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எங்கள் வீட்டில் எல்லாரும் கார்த்திகை வந்து அந்த ரீல்ஸ் சாங் போட்டாலும் போடுவானுங்க. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு வெக்கம் கட்டவன் வெக்கமே சுத்தமா, அது வேற விஷயம். பட் அதை பத்தி நம்ம பேசியாச்சு. வேற என்ன ஐ மீன் லைக் ஜெயிச்சாலும் தோத்தாலும் பெரிய இது இல்ல. அட்லீஸ்ட் வந்து இந்த மகேஷ் சார், இல்ல எட்வின் சிட்னி, இல்ல ஜிதேந்திரா, ரமன் சிங்கோ, விவேக்கோ யாராச்சும் ஆடினாலும், யாராச்சும் ஆடி கொஞ்சம் கிளிம்ஸ், கொஞ்சம் ஏதோ ஒரு சரக்கு கொஞ்சாலும் நமக்கு வந்து அடுத்த சீசன் ஓகே, அடுத்த சீசன் இவன் வச்சு ஏதோ பண்ணலாம்டா அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று வரும். இல்ல அரைச்சமாவே அரைச்சு ஓ we're going to prepare for the Super Cup அப்ப அந்த மாதிரி ஊட்டினா ஒன்றும் பண்ண முடியாது. மீன் ஐ ஃபீல் வந்து இந்த ஆற வைக்காதவங்க வந்து அட்லீஸ்ட் பெஞ்ச்ல இருந்து கூட்டு வரலாம். மேபி ஸ்டார்ட் பண்ண வேணாம், பட் அட்லீஸ்ட் பெஞ்ச்ல இருந்து கூட்டி வரலாம் அந்த மாதிரி இது. ஏன்னா சூப்பர் கப் எப்படியும் 1 மாசம் இருக்கு. ஸோ 1 மாசத்துல வந்து எப்படியும் உங்களால பெருசா இது பண்ண முடியாது. ஸோ யூ மைட் அஸ் வெல் ஜஸ்ட் ஸ்டார்ட் தம், எல்லாரையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் 1 மாசம் இருக்கு சூப்பர் கப்க்கு, அதுக்கப்புறம் ஊட்டிக்கலாம். ஜம்ஷெட்பூர் ஆன் தி அதர் ஹேண்ட் லைக் வந்து அதான் முன்னாடியே சொன்ன முடியாது, லாஸ்ட் 5 கேம்ஸ்ல வந்து ஒரு கேம் தான் ஜெயிச்சிருக்கானுங்க. பட் இந்த கேம் எப்படியோ டிராப் பண்ணாங்கன்னா they'll secure home advantage. லைக் they were never in talks for the shield. அந்த மோகன் மகன் எங்கேயோ போயிட்டாருங்க. பட் வந்து இந்த மாதிரி சீசன் வந்ததுக்கே வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா பாட்டு தெரிவிச்சாகணும். ஏன்னா போன சீசன் வந்து they finished so many points behind us. they finished 6 points behind us. நம்ம 6th finish பண்ணோம், அவங்க 11th finish பண்ணாங்க. they finished 6 points behind us. now they are way ahead of us.
லைக் வந்து அவங்க 38 பாயிண்ட், நம்ம வந்து 24 பாயிண்ட், 14 பாயிண்ட்ஸ் ahead of us. 6 பாயிண்ட்ஸ் behind to 14 பாயிண்ட்ஸ் ahead of us. 20 பாயிண்ட் ஸ்விங் அப்படியே. And some people still think Owen Bin Laden should stay for another year. இதை வச்சு எனக்கு சத்தியமா புரிஞ்சதே இல்ல. அந்த ஆளை லைக் வந்து சில பேர் வந்து கேட்பீங்க, ஓன் சர்ச் பண்ணி அடுத்த ஆள் வந்து வந்து இன்னும் கேவலமா பண்ணா அவனையும் ஷாக் பண்ணுவீங்களா? கரெக்டா சொல்லிருக்கீங்க, அவனையும் ஷாக் பண்ணுங்க. அடுத்த வந்து கேவலமா பண்ணா அவனையும் ஷாக் பண்ணுங்க. கரெக்டா மேனேஜர் கிடைக்கிற வரைக்கும் ஷாக் பண்ணிட்டே இருந்தா தப்பே இல்ல. ரியல் மேட்ரிட் பாருங்க, பயர்ன் மியூனிக்க பாருங்க, செல்சிய பாருங்க. ஒரு டைத்துல லைக் 3-4 இயர்ஸ் முன்னாடி அந்த 20 இயர்ஸ் ஸ்பேன்ல ரியல் மேட்ரிட், பயர்ன் மியூனிக், செல்சி இவங்க வந்து டோட்டலா வந்து லைக் தே வர் தி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கிளப்ஸ் இன் தேர் அவங்க கண்ட்ரில. திஸ் வாஸ் பிஃபோர் மேன் சிட்டி டிட் தி ஃபோர்பீட். அவங்க வந்து பண்ணதுக்கு முன்னாடி, அவங்களுக்கு முன்னாடி இந்த 15 இயர்ஸ்ல, அந்த 15 இயர்ஸ் ஸ்பேன்ல அவங்களுக்கு கூட 50 மேனேஜர் இருந்தானுங்க. மட்ரிட் ஒரு 15 மேனேஜர், ஒரு 16 மேனேஜர், ஒரு 15 மேனேஜர். மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணு, வேலைக்காரனா வச்சுக்கோ, வேலைக்காரனா சாக் பண்ணிடு, அவ்வளவுதான். இதுக்கு போய் என்ன இதுல என்ன ராக்கெட் சயின்ஸ் இருக்குன்னு எனக்கு புரியல. இப்போ ஒரு ஹைப்போதெட்டிக்கலா சொல்ற, அடுத்த ஒரு ஆள் வரான், அவன் வந்து லாஸ்டே பினிஷ் பண்ணாலும் நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இதுக்கு ஓன் காரே வச்சிருக்கலாம் அப்படின்னு. இல்ல, அந்த மாதிரி ஆகாது. ஓன் கேவலமான மேனேஜர் தான், இவனும் ஒரு கேவலமான மேனேஜர். இவன் கேவலமான மேனேஜர்ங்கிறதுனால அடுத்த முன்னாடி இருக்கிற வந்து நல்ல மேனேஜர் ஆட மாட்டான். அவனும் கேவலமான மேனேஜர் தான், he deserves to be sacked. இவனும் ஒரு கேவலமான மேனேஜர் தான், he deserves to be sacked. இந்த trust the process, give him time, he needs time and all this nonsense கிடையவே கிடையாது. either win or fuck off. ஒன்னு ஜெயிக்கணும், இல்ல கிளம்பி போயினே இரு. எக்ஸ்கியூஸ் மீ. இந்த மாதிரி இந்த கிவ் ஹிம் டைம், இவனுக்கு டைம் வேணும். இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் வேலைக்கு எடுக்கிறாங்க. ஒரு 2-3 ப்ராஜெக்ட் வந்து நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்னும் டைம் கொடுப்பாங்களா? இல்ல, உங்களுக்கு தூக்கி போட்டு இன்னொரு ப்ராஜெக்ட் மேனேஜர் போடுவாங்க. ஒரு ஃபுட்பால் மேனேஜரா வரீங்கன்னா, ஃபுட்பால் வந்து ரிசல்ட்ஸ் பிசினஸ். வந்தோடனே யூ ஹாவ் டு ஷோ சம்திங். உங்களுக்கு மேபி கொஞ்சம் டைம் கிடைக்கலாம், மேபி அந்த வந்த உடனே மேபி கொஞ்சம் அந்த கேப் கிடைக்கலாமே தவிர ஃபுல்லா நிறைய எல்லாம் உங்களுக்கு எல்லாம் டைம் கொடுக்கவே கூடாது. அதான் பெரிய பிரச்சனை. எல்லாரும் வந்து இந்த ட்ரஸ்ட் ப்ராசஸ், பிஆர் ஓசஸ், யூத் ப்ராஜெக்ட், சூத் ப்ராஜெக்ட், அந்த மாதிரி பிஆர் வச்சு நம்ம நிறைய பேர் வந்து கேரி அவுட் ஆறாங்க. நான் அந்த மாதிரி ஆமாட்டேன். நான் ஒரு செல்சி ஃபேனு, நான் வந்து பார்த்திருக்கேன். செல்சி வந்து வரிசையா தேர் சாக் மேனேஜர்ஸ் அண்ட் வந்து நிறைய ட்ராஃபி ஜெயிச்சுட்டே இருக்கானுங்க. So I don't see why that should not work for any other club. செல்சியும் சரி, மட்ரிடும் சரி, பயர்ன் மியூனிக்கும் சரி, எல்லாருமே சாக் பண்ணி புது மேனேஜர் கொண்டு வந்து டைட்டில் ஜெயிச்சிருக்கானுங்க. சோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து இந்த சும்மா ஒரு பேச்சுக்கு தான், வேற எதுவுமே கிடையாது. பட் வந்து அதான் நாளைக்கு வந்து வாட்ச் அலாங் பண்ணுவேன், கண்டிப்பா மறக்காம வந்து பாருங்க. அண்ட் மை ப்ரெடிக்ஷன்ஸ், நாளைக்கு நம்ம ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, தோத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நாட் தட் ஐ கேர். பட் சரி, ஓகே, ஏதோ ஒரு நல்ல மெஷருக்காக ஒரு பாசிட்டிவான ப்ரெடிக்ஷன் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போடுவேன். 2-1 சென்னையின், எப்படியோ ஜெயிப்போம், என்ன எதெல்லாம் கேட்க கூடாது. நான் 2-1 சென்னையின் அப்படின்னு நான் ப்ரெடிக்ஷன் போடுறேன். நீங்க உங்க ப்ரெடிக்ஷன் வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. லெட் அஸ் நோ யாரெல்லாம் உங்களுக்கு யாரெல்லாம் விளையாடணும்னு நீங்க பார்க்க ஆசைப்படுறீங்கன்னு அதையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஆறாத ஆட்கள்லாம் அண்ட் ஓவன் பின் லாரன்ஸ் ஸ்டே பண்ணதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு நீங்களும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. நாளைக்கு வாட்ஸ்அப்ல சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். திஸ் இஸ் மீ பிபி டாக் சைனிங் அவுட். நன்றி, வணக்கம். டேக் கேர், ஸ்டே சேஃப்.